सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मिथ्यात्व अनुमानस्य मिथ्यात्व बाध विचारः विमतं மித்யாத்வாத் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சாதிக்கக்கூடியதான அனுமானத்தை அத்வைதி சொன்னார். அந்த அனுமானத்துல சாத்தியத்திலையும் கேதுவிலையும் பல தோஷங்களை சொல்லி பிறகு பாத தோஷத்தை சொல்லிட்டு வந்தார். பாதமானது பிரத்யக்ஷத்தினால பாதம் சொன்னார். பிறகு இப்பொழுது அனுமானத்தினால பாதம் சொல்றார். அனுமானத்தினால பாதம்னு சொன்னா உலகத்துக்கு மித்யாத்வம் சாதிக்கிறது நீங்க அனுமானம் சொன்ன மாதிரியே உலகத்துல சத்தியத்துவம் சாதிக்கிறதுக்கும் அனுமானத்தை சொல்லலாம் அப்படின்னு. ஆகையால் நான் சொன்ன அனுமானம் உலகத்துக்கு சத்தியத்துவத்தை சாதிக்குமேயானால் அப்பொழுது தாங்கள் சொன்ன அனுமானம் கெட்டு போயிடுச்சுன்னு. அதற்காக பிரபஞ்ச சத்தியத்துவ சாதக அனுமானம் சொன்னாங்க. விமதம் சத்து பரமார்த்த தத்வா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஹேது சொன்னார். அந்த ஹேதுல முதல் 2 ஹேது சொன்னா இப்ப 3வது ஹேது பார்க்க போறோம். இதான் பிரபஞ்சம் என்ன நடந்ததுன்னா விமதம் சத்து பரமார்த்த தத்வா அப்படின்னு சொல்லி பிராதிகாசிகத்துவ அனதிகரணத்வேசி சத்திய சத்திய அசத்வ அனதிகரணத்வாங்கிறது முதல் ஹேது சொன்னார். அதற்கு பிறகு அனிஷேத்தியத்வேன பிரமம் பிரதி சாட்சாத் விஷயத்வாத்னு 2வது ஹேது. ஒவ்வொரு ஹேத்துவும் தனித்தனி அனுமானம். அனுமானத்துல ஒரு அனுமானத்துல 2 ஹேத்துக்கள் சொல்லப்படாது, ஒரே ஹேத்து தான் சொல்லணும். அப்படி 2 ஹேத்து சொன்னீங்கன்னா அதிகம்னா ஒரு நிகிரகஸ்தானம் வரும். ஒரு அனுமானம் சொன்னீங்கன்னா ஒரு ஹேத்து, அந்த ஹேத்துவோட அந்த அனுமானம் செஞ்சமாச்சிருந்தார். இப்பொழுது முதல் ஹேத்துவுக்கு தோஷங்கள் தெரிவித்தோம், 2வது ஹேத்துவிலையும் தோஷங்கள் தெரிவித்தோம். 3வதான ஹேத்துவானது இப்ப பார்க்கிறோம். நாபி அனிஷேத்தியத்வேன ஈஸ்வரம் பிரதி சாட்சாத் அபரோட்சத்வம் ஹேது. இது 3வது ஹேது. அப்ப அனுமான ஸ்வரூபம் என்ன இருக்கு? விமதம் அப்படின்னா பிரபஞ்சம். தது பரமார்த்த தத்வா எதனால? அனிஷேத்தியத்வேன ஈஸ்வரம் பிரதி சாட்சாத் அபரோட்சத்வாத் பிரம்மவது. அப்படி ஈஸ்வரனுக்கு இந்த பிரபஞ்சம் சாட்சாத் அபரோட்சமாக இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சமானது நிஷேதிக்கப்படவில்லை. பிரபஞ்சம் இல்லைன்னு அவருக்கு தெரியல, பிரபஞ்சமும் கண்ணுக்கும் தோன்றதவருக்கு. அவருக்கு சாட்சாத் அபரோட்சமாகவும் இருக்கு, நிஷேதிக்கவும் படவில்லை. அதனால இந்த பிரபஞ்சம் சத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கண்டது. இப்ப இந்த அனுமானம் சரியானு இப்ப நம்ம பார்க்கணும். இந்த அனுமானத்தை விசாரம் பண்ணுவோம். எப்படி? விமதம் பிரபஞ்சா தத் பரமார்த்த தத்வா ஈஸ்வர அனிஷேத்தியத்வேன ஈஸ்வரம் பிரதி சாட்சாத் அபரோட்சத்வாத் அப்படின்னு இந்த அனுமானத்தை பார்க்கும்பொழுது சத்தியத்துவ சித்திம் வினா அனிஷேத்தியத்வேன இத்யம்சஸ்தீவ அசித்தே. இப்ப எப்படி சொல்றாரு இருக்குன்னா அனுமானம் நன்னதாம்பா இருக்கு, ஆனா அனிஷேத்தியத்வேன ஈஸ்வரம் பிரதி சாட்சாத் அபரோட்சத்வாத்னு சொல்றது. நிஷேதிக்கப்படாமல், இது இல்லை என்று பாதிக்கப்படாமல் சாட்சாத் அபரோட்ச ஞானத்துக்கு விஷயமாகுது, நேராக அறியப்படுகிறது, ஈஸ்வரனால் அறியப்படுகிறது. அதே சமயத்துல இது பாதிக்கப்படவில்லை, தான் பாதிக்கப்படாமல் ஈஸ்வரனால் அறியப்படுகிறது. அதனால் பிரபஞ்சம் சத்தியம் அப்படிங்கிறது. இப்ப ஈஸ்வரனால் அறியப்படுகிறதுங்கிற அம்சம் அப்படி இருக்கட்டும், பாதிக்கப்படாமல் நீ சொல்ற. பிரபஞ்சம் பாதிக்கப்படாமல் சொன்னமையான
ஏன்னா பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிஞ்சாதானே பாதிக்கப்படாதுன்னு தெரிகிறோம். இப்ப அந்த சத்தியத்தைத்தானே இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். நீ எதை ப்ரூவ் பண்ணணுமோ அதையே ஹேத்துவுல போட்டா எப்படிப்பா? சாத்தியம் எது வருதோ, எதை ப்ரூவ் பண்ண போறியோ அது இந்த காரணத்தினால அது நடக்கும்னு சொன்ன அந்த காரணத்துக்குள்ளேயே அதுன்னு சொன்னா ராமன் நல்லவனா இருப்பதனால் அப்படின்னு அது சரியா வரலையே. ஆகையால் வேற பதம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அரிஷேஜ்யத்வேன் அப்படிங்கிற ஒரு அம்சமானது எப்ப வரும்? பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிஞ்ச பிறகு அது வரும். பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிஞ்ச பிறகு அனிஷேஜ்யத்வேன்னு வரும். அனிஷேஜ்யத்துவங்கிறது எப்ப வரும்? பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிஞ்ச பிறகு வரும். ஆகையால் இந்த ரெண்டுக்கும் அந்யோன்யாசியம். ஆகையால் இப்படி சொன்னதான கேட்டு சரியாயில்லை. அப்படின்னு பாதிக்கப்படாமல் ஈஸ்வரனால் அறியப்படுகின்ற காரணத்தினால்னு சொல்லிடு. பாதிக்கப்படாமல்ங்கிறது எப்போ உங்களுக்கு தெரியும்? பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிஞ்ச பிறகுதான் பாதிக்கப்படலைன்னு தெரியும். பாதிக்கப்படாதனால்தான் சத்தியம்னு சொல்லும். இங்க இன்டர் டிபெண்டன்சி, அந்யோன்யாசிரியம். இது தெரிஞ்சாதான் அது தெரியும், அது தெரிஞ்சாதான் இது தெரியும் அப்படிங்கிற ஒரு ஞானம் இப்படி இருக்குமே. ஆனால் எந்த ஞானமும் வராதுன்னு அர்த்தம். பையனை சஞ்சாந்தனை எங்கடா பண்றேன்னு கேட்டாரப்ப. எதுக்குன்னா அந்த பாத்திரம் எடுத்துக்கணும், இவர் சந்தியாவதனம் பண்ணணும். அப்புறம் சந்தியாவதனை எங்கடா பண்ணினேன் அப்படின்னு பையனை கேட்டா பாத்திரம் வச்ச இடத்துல இருக்கிறோம். இவர் அதுக்காகங்கிறாரு. பாத்திரம் எங்கடா வச்சாங்க? சந்தியாவதனம் பண்ண இடத்துல இருந்தான். இது புரியுமா அவருக்கு? ஏன் அப்படின்னா அந்யோன்யாசிரியத்துக்கு சொல்றது. இந்த இன்டர் டிபெண்டன்சிங்கிறது வந்தா நமக்கு பிரகடமான அர்த்தம் அறிவு வராது. ஆகையால் இப்படி இருக்கிறதுனால அறிவு வராது. அதனால முதல்ல ஒரு தோஷம் சொன்னார் பாருங்க. நாதி அனிஷேத்யத்வேன ஈஸ்வரம் பிரதி சாட்சாத் அபரோட்சத்துவம் ஹேது சத்யத்வ சித்தினா அனிஷேத்யத்வேன இத்யம்சஸ்ய அசித்தே. பிரபஞ்சம் சத்தியம் என்று அறியாத வரைக்கும் அது பாதிக்கப்படவில்லை, நிஷேதிக்கப்படவில்லை என்கிறது வராது. ஆகையால் அந்யோன்யாசிரியம் ததாச்ச அந்யோன்யாசிரிய. அதுக்கப்புறம் ந ஈஸ்வர ஜான விஷயத்திய பிரபஞ்சத்திய நித்யாத்வே தஸ்ய பிராந்தத்வ பிரசங்கா. இப்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு அனுமானம் சொன்னா நீங்க அதை வேற விதமா சொல்றேன். இப்ப பிரபஞ்சம் நித்யான்னு வச்சுப்போம். நீங்க அத்வைத்தி சொல்ற மாதிரியே பிரபஞ்சம் நித்யான்னு வச்சுப்போம். பிரபஞ்சம் மித்யான்னு வச்சுடையானால் ஒரு தோஷம் வருது. என்னன்னா ஈஸ்வரன் பிராந்தன்னு சொன்னா போல ஆயிடும். ஏன்னா மித்யாத்வத்தை தெரிஞ்சுட்டு இருக்கார். மிச்சையான உலகத்தை அறிந்தால் அவர் பிராந்தர் அல்லவா? மிச்சையான கிழிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கிறோம், அது மித்யாபூதமான பதார்த்தம். அந்த வெள்ளியை அறிந்தவன் யாரு? அவன் பிராந்தன் அல்லவா? உண்மையை அறியாதவன் அல்லவா? கிழிஞ்சலாக ஆழ்ந்தவன் அவன் சரியான ஞானி. கிழிஞ்சல வெளியே அறிந்தவன் அவன் பிராந்தன். இந்த பிரபஞ்சமும் ரஜதம் மாதிரி மிச்சையாக இருக்குமேயானால் மித்யாபூதமான பிரபஞ்சத்தை பார்க்கும் ஈஸ்வரனும் பிராந்தனாகி விடுவானே. அது உங்களுக்கு இஷ்டமா? பரமேஸ்வரனை பிராந்தன்னு சொல்றது நியாயமா? ஆகையால் நம்ம என்ன சொல்லணும்? பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றோம். பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றதுக்கு ஒரு வழி என்ன சொல்ற? பிரபஞ்சம் மிச்சா என்று தாங்கள் ஒத்துக்கொண்டடையானால் பரமேஸ்வரன் பிராந்தன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சா என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற. அதான் பாருங்க. ஈஸ்வர ஜான விஷயத்திய பிரபஞ்சத்திய ஈஸ்வரன் ஈஸ்வருடைய ஞானத்தினால் அறியப்படும் பிரபஞ்சம் மித்யாத்வே மிச்சையாகமையானால் சத்திய மித்யாபூதமான பொருளை அறியக்கூடியதான ஈஸ்வரனுக்கு பிராந்தத்வ பிரசங்கா. பிராந்தி வந்தது பிராந்தன் என்று ஆயிடுமே அப்படின்னு அதுக்கு சொல்ற. மித்யாபூதத்திய மித்யாத்வேனைவ கிரகணாத். அப்ப பொய்யான பிரபஞ்சத்தை பொய்ன்னு அறிகிறார். அப்ப அவருக்கு எப்படி திராட்சம்? உலகமே பொய், பொய்யான உலகத்தை பொய்யென்று அறிகிறவர் அவருக்கு உண்மைதானே அறிகிறார். பொய்யான உலகத்தை நகமன நீடுவது அறிஞ்சாதான் பிராந்தனாக முடியும். ஆனா பரமேஸ்வரன் எப்படி இருக்க? பொய்யான பிரபஞ்சத்தை இது பொய் அப்படின்னு அறிகிறார். அதனால அந்த பிராந்த பிரதோஷம் வராதப்பா. கிழிஞ்சத வெள்ளியா அறிந்தால் பிராந்தர். கிழிஞ்சல்ல காணக்கூடியதான வெள்ளி பொய் அப்படின்னு அறிகிறவன் அவன் உண்மைதான். ஆகையால் கிராந்தி காலத்தில்
யாருக்கு விசேஷ விஞ்ஞானம் இருக்கோ அவன் பிராந்தனாக மாட்டான். விசேஷ விஞ்ஞானம் இருந்த சமயத்திலையும் பிராந்தி இருந்ததையானால் அது பிராந்தி இல்லை. உண்மை அறிந்த பிறகும் அந்த பிராந்தி அனுவர்த்தித்தால் அது பிராந்தி இல்லை. எப்படி காமால வந்திருக்கு, ஒருத்தருக்கு மஞ்ச காமால வந்திருக்கு, அவன் வெள்ள பொருள்களை எல்லாம் மஞ்சளாக பார்க்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும் எனக்கு இந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருப்பதனால் இவைகள்லாம் மஞ்சளாக காணப்படுகிறது, ஆனாலும் இவைகள் மஞ்சள் இல்லை, பொருள் எல்லாமே வெளுப்பத்தார் அப்படின்னு அறிந்து கொள்ளும். அவன் பிராந்தனா அவன் இல்லை. விசேஷ விஞ்ஞானம் இருந்து உண்மையை அறிந்து அப்போதும் வேற விதமாக பார்த்தானே ஆனால் அவனை பிராந்தன்னு சொல்லப்படாது. கருப்பு கண்ணாடி போட்டுருக்கான், சூரியன் வேஸ்டாக, சூரியனை உட்பட எல்லாரும் கொஞ்சம் மங்களாக ஒரு மாதிரி தெரியுது, அவனை பிராந்தன்னு சொல்லிடோ இல்லை. அப்படின்னா எதை பார்க்கிறோமோ அதனுடைய உண்மையான தத்துவத்தை அறிந்து அது வேறு விதமாக பார்த்த போதிலும் அவனை பிராந்தன் என்று சொல்வதில்லை. ஈஸ்வரன் சர்வஜன், உண்மையான தத்துவத்தை அறிந்தவர். உண்மையான தத்துவத்தை அறிந்த அவர் பிரபஞ்சத்தை பொய் என்று பார்த்தால் பொய்யான பிரபஞ்சத்தை பொய் என்று பார்ப்பதனால் அங்க ஈஸ்வரன் சொல்லிட்டார். அதனால ஈஸ்வரனா இருக்கிறவர் பொய்யான உலகத்தை பொய் என்று பார்த்ததுனால், பொய்யான உலகத்தை பொய்யா பார்க்கறதுனால அவருக்கு பிராமணன் சொல்ல முடியாது. மித்யாபூதஸ்ய மித்யாத்வேனைவ கிரகணாத், மித்யாபூதமான உலகத்தை மிச்சையாகவே அழிக்கிறார். ஏதோ பிராந்தன் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கேயாவது உலகத்துல இருக்கோ, ஐந்திரஜாலிகவது பிராந்தத்வ அயோகா. மேஜிக் ஒருத்தர் பண்ற, இந்திரஜாலம்னா மேஜிக். மேஜிக் பண்றவன் மேஜிக் பண்ற காலத்தில் அவனுக்கு தான் பண்றது மேஜிக்னு தெரியும். உங்களுக்கு எப்படி ஒரு பொருள் வேற பொருளாக அறியப்படுகிறதோ அப்படி அவனுக்கும் அறியப்படுது. அதனால பர்ஃபெக்டா பண்றான். ஒரு மாங்கொட்டையை கொண்டு வந்து அதுல இருந்து கூடையால மூடிட்டு அதை எடுத்தானேனால் மாமரம் இருக்கு, அந்த மாமரம் தெரியறது வருது, அதுல மாங்காய் இருக்கிறதும் தெரியுது. அந்த மாங்காவை கட் பண்ணி கொடுத்தான். அவனுக்கு மாங்காய் தெரியலன்னா எப்படி அதை கட் பண்ணுவான்? அப்ப என்ன, நமக்கு எப்படி எங்க மாமரமும் அதுல மாங்காயும் தெரியுறதோ அதே போல அந்த ஐந்திரஜாலிக்கிறதும் தெரியுது. அதனாலதான் கரெக்டா அதை எடுத்து வச்சு கட் பண்ணி நாம பேருக்கு கொடுக்குறோம். ஆனா நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? நாம அந்த மாங்காயானது உண்மைன்னு நாம நினைக்கிறோம். அவன் என்ன பண்றான், இது தான் பண்ணினதால பொய்யான மாங்கான்னு அவன் தெரியாது. சோ விசேஷ ஞானம் இருக்கிற காலத்துல, இது பொய் என்ற ஞானம் இருக்கிற காலத்துல அதை பார்த்தானே ஆனால் அவன் பிராந்தன் ஆரம்பித்தான். அது ஐந்திரஜாலிக்காவது பிராந்தத்வ அயோகா. அந்யதா சவிஷயக பிரமஜாத்திரத்வேன பிராந்தத்வஸ்ய துர்வாரா பத்தே. இப்படி தாங்கள் ஒத்துக்கலைன்னா சவிஷயக பிரமஜாத்திரத்வேன, சவிஷயகமாக இருக்கக்கூடியதான விசேஷ விஞ்ஞானத்தோட கூடின சந்தர்ப்பத்தில் இருக்கிற விஷயத்தை அறியறதுனால பிராந்தத்வஸ்ய அவரும் பிராந்தன் அப்படின்னு துர்வாரா பத்தே சொல்லித்தான். யாரு? ஐந்திரஜாலிகாதிகள் கூட அவனும் பிராந்தன் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆனா அப்படி இல்லை. அதனால இந்த அனுமானத்துல ரெண்டாவது தோஷமும் போயிடுச்சு. அத நிஷேத்தியத்வேன ஞானே தற்பாலனார்த்தம் ஈஸ்வரஸ்ய பிரவர்த்தர் நஸ்யாத். இது பொய்யான பதார்த்தம். இந்த உலகம் தான் அத்வைத்தினுடைய அபிப்பிராயத்துல எல்லாமே பொய், ரைட், ஒத்துக்கிறது. ஆனா பொய்யான உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஈஸ்வரன் கவலைப்படுவாரா? ஈஸ்வரன் அவன் எல்லாம் அறிந்தவன், எல்லாமும் அறிந்ததான அந்த பரமேஸ்வரன் இது உலகம் பொய் என்றும் அறிந்து பிறகு இந்த பொய்யான உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் கவலைப்படுவாரா? கவலைப்பட்டா அவர் ஈஸ்வரன் பேரா? ஈஸ்வரன் என்ன செய்யறதுதான், இந்த பிரபஞ்சம் பொய்ன்னு அறிஞ்சிட்டார். அறிந்த பிறகு சரி இது எப்படியாவது போகட்டும், பொய்யான பதார்த்தம் தானே அப்படின்னு அதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வருகத்தான சிரமப்படுவாரா? நாமும் படக்கூடாது, என்ன அது பொய்யான பதார்த்தம். ஆனா பகவான் ஒவ்வொரு கணமும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சொல்றது எப்பப்ப தர்மம் அழியிறதோ அசுரமானது விருத்தியாகிறதோ அப்ப தானே இங்க வந்து ஒரு அவதாரத்தை எடுத்து மறுபடியும் சரி பண்ணி மறுபடியும் போற. அதே சமயத்துல
அங்க இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு சரியான தர்மோபதேசம் பண்ணுகிறார். இப்படி எல்லாம் நீங்க சொல்றது நிஜமாக இந்த பிரபஞ்சம் பொய்யாக இருக்கமே, ஆனால் பொய்யான பிரபஞ்சத்தை காப்பாற்றுவதற்காக அவர் உண்மையான ஒரு எஃபர்ட் எடுத்துக்கலாமோ? சரியா வரலையே நீங்க அத்வைத்தி சொல்றது அப்படிங்கிறோம். இது கவனிக்கணும். எந்த ஒரு அபிப்பிராயங்கள்ல அவன் எப்படி இந்த அத்வைத்தத்தை எல்லாம் அவன் பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். இதுல எத்தனை தோஷங்கள் இருக்குன்னு அவன் என்னென்ன தோஷத்தை வைக்கலாம்ங்கிறது பார்க்கணும். ஆனா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதான் மூணாவது இதுக்கு மேல 3 ஹேத்துக்கள் சொல்லப்படும். அதனால அத நிஷேத்தியத்வேன ஞானே, இது நிஷேத்தியம் ஒன்னால பாதிக்கப்படக்கூடியது என்று அறிந்தாரேயானால் தற்பாலனார்த்தம் இவ்வுலகத்தை காப்பாற்றுவதன் பொருட்டு ஈஸ்வரனுக்கு பிரவருத்தியே இல்லாம இது சேதனா ஐந்திரஜாலிக பிரவருத்திவது ஈஸ்வர பிரவருத்தேரபி ததா விதத்வாத். அப்ப ஐந்திரஜாலிக பிரவருத்தி இருக்கு. ஐந்திரஜாலிகம் இந்த மெஜிஷியன் என்ன பண்றான், தான் எந்த மேஜிக்க காமிக்கிறானோ அந்த மேஜிக் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்துக்கிறானோ, டக்க நடுவில் எதையாவது போட்ட அப்படின்னு விட்டுறானோ, விட்டுப்படாது. ஏன்னா அப்ப அவனுக்கு காசு வராதுன்னு. இந்திரஜாலிகன் பாதியில விட்டு போயிட்டானே எல்லாரும் சேர்ந்து அடிப்பா. என்னடா ஆச்சுன்னு அவன் ஒழுங்கா அந்த கடைசி வரைக்கும் அந்த மேஜிக் முடிக்கிற பர்யந்தம், அந்த ஷோ முடிக்கிற பர்யந்தம் என்ன நினைச்சிருக்கானோ அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வருவோம். மேலும் மேலும் என்ன காமிக்கிறதோ அதே மாதிரியே ஈஸ்வரனானவன் உலகம் தான் பொய் என்று தான் அறிந்த போதிலும் உலகத்தை உண்மை என்று அறியக்கூடியதான மனிதர்களுக்கு அது எப்படி சரியாகணுமோ அப்படித்தான் பண்ணிக்கொண்டே இருக்க. அவருக்கு பொய் என்று தெரியும். ஆனா இந்த பொய்யான வேஷம் எதற்கு போட்டப்பட்டிருக்க, இதனால் இந்த மனிதர்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது அவளுக்கு தனிப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த மனிதர்களுக்கு அது எப்படி உதவணுமோ எப்படி சரியாகணுமோ அதுக்கு தகுந்தா போல அவர் அதை காப்பாற்றிக் கொண்டிருப்பார். ஆனா இந்த பொய்யான உலகத்தை காப்பாற்றுவதனால் அவருக்கு ஏதாவது தோஷம் வருமோ, ஒரு தோஷமும் வராது, அந்த பிரபத்தி வரலாம். எப்படி லோகத்துல ஒரு மேஜிக் பண்றவன் தனக்கு பொய் என்று அறிந்த போதிலும் அது கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும் என்று எப்படி அதற்காக முயற்சி எடுத்துக்கிறானோ அப்படி ஒரு முயற்சி ஈஸ்வரன் எடுத்துக்கிறதுல ஒரு தோஷமும் இல்லை. ஆகையால் அவதாராதிகள் அவதாரத்தினால பண்ணக்கூடியதான சகல காரியங்கள் எல்லாமும் மித்யாபூதம் தான், அதுல ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு மூணாவது அனுமானத்தை சொல்லிவிட்டார். அனிஷேத்தியத்வேன ஈஸ்வரம் பிரதி சாட்சாத் விஷயத்துவா அப்படிங்கிற ஒரு அனுமானம் ஆச்சு. அனுமானம்னா ஹேதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஹேதுல பட்சமும் சாத்தியமும் காமனா இருக்கும். விமதம் தத்து பரமார்த்தத்து. அப்புறம் அனிஷேத்தியத்வேன ஈஸ்வரம் பிரதி அனிஷேத்தியத்வேன சாட்சாத் விஷயத்துவா அப்படிங்கிற ஒரு அனுமானம் ஆச்சு. அப்புறம் அடுத்தது நாபி சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியா தாரித்வம் ஹேது. இது 4வது. அப்படின்னா 3 ஹேதுவாயிடுத்து 4வது. சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியா தாரித்வம். இப்ப அனுமானம் என்ன வரணும்? விமதம் தத்து பரமார்த்த தத்வா சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியாகாரித்வா. இந்த உலகமானது தத்தோ இல்ல பரமார்த்த தத்தோ சப்பிரகாரக ஞானத்தினால் பாதிக்கப்படாமலும் உபயோகப்படுகின்றதாகவும் இருக்கிறதுனால் பிரபஞ்சம் உபயோகப்படுறது. என்னமா உபயோகப்படுகிறது? அர்த்தக்கிரியாகாரித்துவம்னா யூசபிலிட்டின்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்டோமையானால் பசிக்கிறது, தீர்த்தம் சாப்பிட்டோமையானால் தாகம் போறது, குளிரா இருந்தா போத்துட்டோம்னா தொழுது இதமா இருக்கு, ரொம்ப உஷ்ணமா இருந்தா ஃபேன் போட்டதும் இதமா இருக்கு. இவைகள்லாம் அர்த்தக்கிரியாகாரித்துவம்னு பேர். அர்த்தக்கிரியாகாரித்துவம்னா என்ன? டே டு டே லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதற்கு போக்குவதற்காக நாம் எந்த முயற்சி எடுத்துக்கிறோமோ அது சபலமாக இருக்குன்னு அர்த்தம். இதான் அர்த்தக்கிரியாகாரித்துவங்கிற பதத்துக்கு யூசபிலிட்டி அப்படின்னு வச்சிருக்கோம். இப்ப சப்பிரகாரக ஞானத்தினால பாதிக்கப்படாமலும் அர்த்தக்கிரியாகாரியாகவும் இருப்பதனால் பிரபஞ்சம் சத்தியம்ங்கிறோம். இந்த உலகமானது உண்மை. ஏன்? இந்த உலகமானது சப்பிரகாரக ஞானத்தினால பாதிக்கப்படவில்லை. சப்பிரகாரக ஞானம்னு என்ன? இப்ப அயங்கடா இயம் சக்தி அப்படிங்கிற ஞானம் எல்லாம்
சுத்தித்துவ பிரகாரம் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், சுத்திக்கு சுத்தித்துவம் இருக்கு, கடத்துக்கு கடத்துவம் இருக்கு. அதே போல இருக்கிற ஞானத்தினால அழியறது. இது எந்த ஞானத்தினால அழியும்? அகண்டாகார விருத்தியில தான் வரும். அகண்டாகார விருத்தியில பிரகாரம் இல்லை. அது ஒரு ஞானமாக டோட்டல் ஞானம், பிரகாரம் விசேஷம் இவர்களெல்லாம் இல்லாதான ஞானம்னு ஒத்துருக்கோம். ஆகையால் அந்த ஞானம் வந்தால்தான் இந்த பிரபஞ்சம் அழியும். அது வரைக்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கு, சப்பிரகாரக அபாத்தியமாக இருக்கு. ரெண்டாவது அர்த்தக்கிரியாகாரியாகவும் இருக்கு, டே டு டே லைஃப்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. பிரம்மஜானம் வந்தால் ஒழிய அழியறது இல்லை. அதனால பிரபஞ்சம் என்னமா இருக்கணும்? சத்தியமா இருக்கணும் அப்படின்ற நாபி சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியாகாரித்துவம். அது அப்ப அந்த அப்படி ரெண்டா பிடிச்சதுதான் நமக்கு நல்லா புரியும். பிரம்மஜானம் வந்தால்தான் அழியும், அதே போலயே இருக்கிற பரியந்தம் நமக்கு உபயோகப்படுகின்றதாகவும் இருக்கு. ஆகையால் இந்த பிரபஞ்சம் சத்தியமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதுக்கு சொல்ல சப்பிரகாரக ஜாகிரத் போத அபாத்திய ஸ்வப்ன ஜனாவகான பிரியாசங்கமாதி விசேஷித அப்பிரமாணீபூத ஞானஸ்ய அர்த்தக்ரியா காரித்வ தர்சனேன தத்விஷயே தத்ர வியபிச்சாரா. இப்ப ஸ்வப்னத்துல நமக்கு சில பொருள்கள் காணப்படுகிறது. என்ன? ஜல அவகான. ஸ்வப்னத்துல நதியில போய் ஸ்நானம் பண்றான். நதியில ஸ்நானம் பண்ணினா எனக்கு சுகமாக ஆனந்தமா இருக்கு. அது நதியில ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மதத்துல இங்க ஸ்நானம் பண்ணினாதான் அந்த வித்தியாசம் தெரியும். இங்க பைப்புல ஒரு வாழை ஜலத்துல வச்சுட்டு மக்கால போட்டுட்டு அங்க இருக்கிறதுக்கும் அதை ஓடக்கூடியதான காவேரி கங்கா போன்ற நதிகள்ல ஸ்நானம் பண்ணி வெளியில வந்து அப்ப தெரியும் உடம்பு முழுக்க சில்லுன்னு ஆனந்தமா இருக்கும். அதே அவகான ஸ்நானம் கால வேலையில பண்ணினா அந்த ஒரு சுத்தம் தனி. இப்படி ஒருத்தருக்கு ஸ்வப்னத்துல தான் நதியில குளிச்சா போல ஒரு ஞானம் வந்து ஸ்வப்னாவகான ஒண்ணு. பிரியா கங்கமாதி விசேஷிதா. தான் யாருக்கு தனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஸ்திரீ அவளோட சேர்ந்திருக்கான், பிரியா சங்கமம் வந்திருக்கு. இதனால என்னாச்சுன்னு விசேஷித, இது அப்பிரமாணீபூதமான ஞானம். ஏன்னா சொப்ன ஞானமும் இல்லையது, நிஜமான இல்ல, சொப்னத்துல வந்து இந்த ஞானத்தினால அர்த்தக்கிரியா காரித்வ தர்சனேனா இது நமக்கு சுகத்தை கொடுக்கத்தான் இல்லையா. ஸ்வப்னத்துல நீங்க ஸ்நானம் பண்ணி எழுந்தாலும் நல்ல ஆனந்தமா ஸ்வப்னம் பண்ணினேன் சார், ஸ்நானம் பண்ணினேன் ஸ்வப்னத்துல அப்படின்னு வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல உங்களுக்கு பிடித்ததான ஒருத்தரோட பேசினா ஒரு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ. இதெல்லாம் அப்பிரமாணபூதமான ஞானமா இருந்த போதிலும் அது பொய்யாதானே இருக்கு. விஷயம் சத்தியமா இருந்ததா இல்லையே. சோ இந்த விஷயங்கள் நீங்க அனுபவித்த பிறகு அது எப்படி இருக்கு? அது அர்த்தக்கிரியாக்காரியா இருந்தது. அர்த்தக்கிரியாக்காரியா இருந்ததுன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்படி அது பிரயோஜனவத்தாக இருந்த போதிலும் அது பொய்யாகத்தானே இருக்கு. அதோட மட்டும் இல்ல, இன்னொரு கண்டிஷன் நான் சொன்னேன். என்னது? சப்பிரகாரக ஞான அபாத்திய. ஒருவேளை சொல்லலாம் இது ஜாகிரத் ஞானத்தினால போயிடுது. இது சப்பிரகார ஞான பாத்தியமாகத்தானே இருக்கு. ஜாகிரத்துல வரக்கூடியதான ஞானம் எல்லாம் சப்பிரகாரக ஞானம். இதுவும் ஜாகிரத்துல வந்த ஞானத்தினால போயிடுது, அதனால ஹேது இல்லையே நீங்க சொல்லலாம். இந்த மதத்துல ஜாகிரத் ஞானத்தினால ஸ்வப்னம் பாதிக்கப்படல, ஜாகிரத் ஞானம் வந்த ஸ்வப்ன ஞானம் போச்சுன்னு ஒரு மதம். அத்வைதத்திலேயே 2 மதம் வச்சுட்டு இருக்கோம். ஜாகிரத் ஞானம் வந்தால் ஸ்வப்னம் மறைஞ்சது, ஸ்வப்னம் பாதிக்கப்படல. ஸ்வப்ன பதார்த்தங்கள் மறைஞ்சிருக்கு, அது தோணித்து மறைஞ்சு போயிடுது. ஜாகிரத் காலம் வந்தா மறைஞ்சு போயிடுது. மறுபடியும் இப்ப உள்ளே இருக்கிற அழியல. எப்ப அழியும்? ஜாகிரத் ஞானம் எப்ப அழியுமோ அப்பதான் அழியும். எல்லா ஞானமே எல்லா பதார்த்தங்களுமே பிரம்ம சைதன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்கு. பிரம்ம சைதன்யத்துல அத்தியஸ்தமான பொருள்கள் எல்லாம் அதிஷ்டானமான பிரம்ம ஜானம் வந்தாதான் போகும் அப்படின்னு ஒரு மதம். அந்த மதத்துல இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கான், அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். விவகாரம் என்ன? ஜாகிரத் ஞானத்தினால சொப்னம் போகல, அதனால சொப்னம் எதனால போகும்? நிஷ்பிரகாரகமான பிரம்ம ஜானத்தினால்தான் போகும்.
அபாத்தியமாகவும் இருக்கு, அர்த்தக்கிரியா காரியாகவும் இருக்கு. அப்படி சொப்னத்தில் இருக்கிற கூடியதான பதார்த்தங்கள் அது பொய்யாக இருந்த போதிலும் இந்த ஹேது இருக்கு. ஆகையால் வியபிச்சாரம். பொய்யாக இருக்கு ஹேது இருக்கிற இடத்துல அது என்ன இருக்கணும் சார்? சத்தியத்துவம் இருக்கணும். நீங்க தானே ஹேது இருக்குன்னு விமதம் தத்து பரமார்த்த தத்வா சப்பிரகாரக ஞான அபாத்தியத்வே சத்தி அர்த்தக்கிரியாக்காரித்வான்னு சொல்லு. இப்ப சொப்னத்தில் இருக்கிற பதார்த்தமும் சப்பிரகாரக ஞான அபாத்தியமாகவும் இருக்கு, அர்த்தக்கிரியாக்காரியாகவும் இருக்கு. ஆனா அந்த பதார்த்தம் என்ன? பொய். அதே போலயே பிரபஞ்சமும் பொய்யா இருக்கலாம். அதனால நீ சொன்ன ஹேது சரியா இல்லப்பா, ஹேதுல விதிகாரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற பாருங்க. சப்பரகாரக ஜாகிரத் போத அபாத்திய, சப்பரகாரமா இருக்கக்கூடியதான ஜாகிரத் போதத்தினால அபாத்தியமாகவும் இருக்கு. அப்படின்னு என்ன? ஜாகிரத்தினால சொப்னம் போகலைங்கிற மதத்துல ஸ்வப்ன ஜலாவகான பிரியாசங்கமாதி விசேஷித அப்பிரமாணீபூத ஞானஸ்ய அர்த்தக்கிரியா காரித்வ தர்சனேன. இந்த ஞானங்கள் எல்லாம் அர்த்தக்கிரியாக்காரியா இருப்பதனால், சுகத்தை கொடுக்கக்கூடியதான அர்த்தக்கிரியாக்காரியா இருப்பதனால் தத்விஷயே அப்படிப்பட்டதான சொப்னத்துல பார்த்ததான பொருள்களில் தத்ரா அந்த மதத்தில் விபிச்சாரம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு அத்வைதி அவளை கேட்டார். அதற்கு அத தத்திர ஞானமேவ சுகாதி ஜனகம். அதுக்கு மேல அவர் சொல்ற நீங்க சொன்னது நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த விஷயங்கள் பொய்ன்னு நீங்க சொல்ற அந்த விஷயங்கள்ல விபிச்சாரம் வரட்டும், அதை பத்தி சொல்லல. அங்க ஆக்சுவலா உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது எது? அர்த்தக்கிரியாக்காரியா இருந்தது எது? ஞானம். சொப்னத்துல நீங்க ஸ்நானம் பண்ணினதோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவரோட பேசினதோ அது சுகத்தை கொடுக்கல. சொப்னத்துல நான் ஸ்நானம் பண்ணினேன் எனக்குடையதான அறிவு, நான் இன்னாரோட பேசினேன் எனக்குடையதான அறிவு, அதானே உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்க. அந்த பொருள் சுகத்தை என்ன பொருளே இல்லையே, சொப்னத்துக்கு பொருள்ல இல்லாத பொருள் அல்லவா. ஆனா முழிச்சுன்றது நீங்க என்ன சொன்ன, நான் இப்படி இருந்ததான ஒரு சொப்னத்தை கண்டேன். ஆக்சுவலா இங்க என்ன, ஜாக்கிரத்துல பொருள் இருக்கு, பொருள் சுகத்தை கொடுத்தது. முழிப்பு சொப்னத்துல பொருளே இல்லை, ஆனா பொருளுடைய ஞானம் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது. அந்த ஞானமும் அது பர்மனன்ட் ஆச்ச, அது அழியலையே. ஞானம் எப்பவும் அழியாத பிரம்மஸ்வரூபமாச்ச. ஆகையால் அது நீங்க சொல்லக்கூடியதான பதார்த்தம் விபிச்சாரம் இல்லை அப்படின்னு தடுக்கணும். அத தத்ர ஞானமேவ சுகாதி ஜனகம் தச்ச அபாத்தியமேவா இது மதம். இப்படி சொல்வியானால் அப்படின்னா இப்படி நீ தப்பிச்சலாம் பாத்தியானால் தது தப்புப்பா, அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஞானமாத்திரத்தை தாதிருக் சுக அஜனகத்வேன கிஞ்சித் விசேஷிதஸ்யைவ ததாத்வம் வாக்கியம். எப்பொழுதுமே வாழ்க்கையில வெறும் அறிவு சுகத்தை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்காது. வெறும் அறிவுங்கிறதே கிடையாது. அறிவானது ஒண்ணு சவிஷேகமான பதார்த்தம். சவிஷேகமான பதார்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த பொருளுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துட்டோன்னே இருக்கணும். அறிந்திருக்கேன் எதை தெரியல சார், இப்படி சொல்விடா. அறிகிறேன்னு சொல்றேன், அறிகிறேன்னு சொன்ன பிறகு எதைன்னு சொன்னா அது தெரியலையே, எதை அறிகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ உலகத்துல ஞானம் ஒண்ணுதான் சவிஷேகமான பதார்த்தம். இட் should have an object. Always it should have an object. அந்த ஞானத்துல இருக்கக்கூடியதான விஷயத்தை தான் இச்சையிலையும் கிரியையிலையும் சில சமயத்துல வருது. நீங்க எதை ஆசைப்படுறேன், ஒரு பொருளை ஆசைப்படுறேன். அதே போல எதை பண்றேன், ஏதோ ஒரு பொருளை பண்றேன். ஸோ விவகாரம் என்ன, அந்த மூணுக்கும் முதல்ல பேசிக்கா இந்த விஷயத்தா எங்க இருக்க, ஞானத்துலத்தான் இருக்கு. ஞானம் ஒண்ணுதான் முக்கியமான சவிஷயமான பதார்த்தம். மற்ற இச்சா கிரியைகள்ல வரக்கூடியதான விஷயத்தா என்கிறது ஆப்ஜெக்டிவிட்டி. அது என்னது, ஞானத்திலிருந்து விலக்கி வாங்கின்றது. ஞானீய விஷயத்தா ஞானத்துல இருக்கக்கூடியதான விஷயத்துவம் இச்சையிலையும் கிரியையிலையும் வந்தது. ஆயா உலகத்துல எதையும் பாருங்க, எதைன்னு சொன்னால் அதுக்கு பதில் அறிந்தேன்னா எதை அறிந்தேன்னு சொல்லி ஆகணும். நீங்க உங்களுக்கு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு அது வேற. ஆனா எதைங்கிறது தெரியாதுன்னு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது விவகாரம் மட்டும். அதனால ஞானத்துக்கு விஷயம் இருக்கணும். அந்த ஞானம் சுகத்தை கொடுக்கிறது என்று சொன்னால்
அது வெறும் ஞானம் சுத்தத்தை கொடுக்காது. அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அந்த விஷய சம்பந்தத்தோட கூடின ஞானம் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஆகையால் ஸ்வப்னத்துல உங்களுக்கு ஞானம் இருந்தது, எனக்கு சுகம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஸ்வப்னத்துல எப்படி பிரியாசங்கம ஞானம் இருந்தது, ஸ்வப்ன ஜலாவகான ஞானம் இருந்தது, அதனால எனக்கு சுகம் வந்தது அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட கலந்ததான ஞானம் சுகத்தை கொடுக்குமே தவிர ஒரு விஷயத்தோடையும் கலக்காத ஞானம் சுகத்தை கொடுக்காது. ஞானமாத்திரஸ்தி, ஞானமாத்திரமே விஷயரகித, விஷய சம்பந்த ரகிதமான ஞானமானது தாதிர சுக அஜானத்வேன கீழ்ச்சொன்னதான ஒரு சுகத்தை கொடுக்காத காரணத்தினால் கிஞ்சித் விசேஷிதத்யைவ ஏதோ ஒரு விஷயத்தோட சம்பந்தப்பட்டதான ஞானம்தான் தாதிருக் ததாத்வம் இது வாச்சம், இப்படி ஒரு சுகத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். ஆகையால் வெறும் ஞானம் சுகத்தை கொடுக்கல. எப்படிப்பட்டதான ஞானம்? பிரியாசங்கமமான விஷயகமான ஞானம், ஸ்வப்ன ஜலாவகான ஞானம், அவைகள் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது. ஞானேச்ச விஷய அர்த்த அதிரிக்தா, ஞானத்துல விஷயமானது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு நீங்க என்ன சொல்வேன்? அது விஷயம் ஒண்ணுதான். சாதாரணமா ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், புக் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜுக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்றது. குடத்தை அறிந்து அறிவுக்கு விஷயமானது குடம், என் அறிவால் காட்டப்பட்டது குடம். ஆகையால் குடத்தை நான் விஷயம் என்று சொன்னேன். விஷயம் விஷயம்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஞானிய விஷயத்துக்கு தான் விஷயதா விஷயான்னு. இந்த விஷயமானதுக்கு விஷயம்னு ஏன் நான் பேர் வச்சேன்? சிஞ்சு பந்தனேங்கிற தாத்துல இருந்து வந்திருக்கு. அந்த பொருளை நான் பார்த்ததுமே என் மனசை அது கட்டு போட்டுடுது அல்லது என் மனசை ஆகர்ஷித்தது, அதனால அதுக்கு விஷயம்னு பேர். ஸோ விஷயம்ங்கிறது ஞானிய விஷயத்துக்குத்தான் விஷயம்னு பேர். ஸோ ஆப்ஜெக்டுக்கும் நாலேஜுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? அதான் விஷயத்தான்னு சொல்றோம். அது வருங்க விசேஷ ஞானேச்ச விசேஷ ந அர்த்த அதிரிக்தா ததுக்தம் அர்த்தேனைவ விசேஷோ ஹி நிராகாரதயா தியம் தியாம் கிரியைவ விஷயோ ஹேதுஹு வியவஹாரேஷு கர்மணாம் அப்படின்னு நியாய புத்தமாஞ்சலியில உதயநாச்சாரியார் நமக்கு சொல்லியிருக்கார். அர்த்தேனைவ விசேஷோ ஹி, ஒரு அர்த்தம் தான், ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஞானத்துக்கு விசேஷம். ஏன்னா நிராகாரதயா தியாம், அந்த ஞானமானது அது நிராகாரமாக இருக்கு அப்படின்னு சொல்றது. அது பௌத்தன் தான் அப்படின்னு சொல்றோம். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? விஷயாகாரமாக அது விஷய ரூபமா ஆயிடுதுன்னு நம்ம சொல்லல. ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் எப்படி அந்த விஷயதாங்கிற ஒரு சம்பந்தத்தோட இருக்கு. அதான் பிரம்ம ஜானத்துக்கு ஆப்ஜெக்ட்னு கிடையாதுன்னு நம்ம சொல்லல. அந்த பிரம்ம ஜானத்தினால பிரம்மம் அறியப்படுகிறது. அதனாலதான் கடஞானத்துக்கு ஆப்ஜெக்ட் கேடம், பிரம்ம ஜானத்துக்கு ஆப்ஜெக்ட் பிரம்மம்னு சொல்லணும். ஆனா அந்த பிரம்மம் சுத்த பிரம்மமா சோபாதிக பிரம்மமாங்கிறதுல மத வேதம் இருக்கு. அந்த பிரம்ம ஜானத்தினால அகண்டாகார விருத்தி ஜானத்தினால அறியப்படுவதே பிரம்மம், சுத்த பிரம்மம் அப்படின்னு விவரணாச்சாரியார் சொல்றார். அந்த விருத்தி ஜானத்தினால விருத்தி இருக்கும் பொழுதுல்லவா விருத்தி ஜானத்தினால பிரம்மத்தை அறிகிறேன், அப்பொழுது அதை விருத்தி அது சோபாதிக பிரம்மம் தான பாமதிகாரர் சொல்றார். எப்ப கடஜானத்தினால கடம் அறியப்படுகிறது, பிரம்ம ஜானத்தினால் பிரம்மம் அறியப்படுகிறது. அதான் அதனாலதான் அது அகண்டாகார ஞானம்னு சொன்னேன். நான் பிரம்மத்தை அறிகிறேன் அப்படின்னு ஞானம் இருந்தால் அது பிரம்ம ஜானம் இல்லை. எப்படி இந்த பிரம்ம ஜானம் வருது அப்படின்னு சொன்னேன்னா, உலகம் முழுக்க ஒரே தத்துவமாக இருக்க பிரம்மமாக இருக்கு. நான் வேறு, பிரம்மம் வேறு, அறியும் செயல் வேறு, இவைகள்லாம் இல்லாமல் இருக்கிற அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதான் அகண்டாகார விருத்தி. அந்த ஞானத்துக்கு பிரம்ம ஜானம். ஏன்னா அப்போ அந்த பிரம்மம் அப்படி பூர்ணமான பிரம்மம் அறியப்படுகிறது அப்படின்னு. அங்கே அறியப்படுகிறதுன்னு சொன்னா அறிவு வேற, அறிய வடிபவன் வேற இல்லை. அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு விவரணாச்சாரியர் சொல்லியிருக்கார். ஆனா பாமதிக்காரர் என்ன சொல்ற, எப்பொழுது விருத்தி வருதோ அந்த விருத்தி வர்ற சமயத்துல அந்த விருத்தியோட கூடின பிரம்மன் தான் அறிஞ்சது. அப்ப விருத்தி இருக்கே, அவன் விருத்தி போன பிறகு பிரம்மமும் நீங்க காணப்படலையே. சோ விருத்தியோட இருக்கிற காலத்துல அது சோபாதிக பிரம்மன் தான். சோ நிகுணமான பிரம்மத்துக்கு, சுத்த பிரம்மத்துக்கு அது விருத்தியும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா எத்தது அத்திரேசியம் அக்ராக்கியம்னு சுருத்தி சொல்றார். இது அக்ராக்கியம்னு சொல்ற விருத்தியினால் எப்படி கிரகிக்கப்படும்?
இது அவருடைய கன்டென்ஷன். சோ அப்ப இந்த விருத்தியினால எது அறியப்படுகிறது? சோபாதிக பிரம்மம் தான் அறியப்படுறது. இதுதான் வித்தியாசம். இதுதான் வந்து திருஷ்யத்துவ ஏதுல நம்ம பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்ற, விருத்தி ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது பொருள் தான். அந்த ஞானத்துக்கும் பொருளுக்கு என்ன விஷயத்தாங்கிற அம்சம் சொல்றோம். விஷயத்தை இல்லாதான ஒரு ஞானமானது இல்லை. அர்த்தே நைவ விசேஷோகி நிராகாரதயா தியாம் அர்த்தே நைவா இத்தே அர்த்த ஏவா இத்தியர்த்த. அர்த்தம் தான் விசேஷம், அதை தவிர பொருள் தான் விசேஷம், வேற ஒண்ணும் இல்லை. ததாச்ச மித்யாபூத விசேஷிகஸ்ய ஜனகத்வ அபிபதமே பொய்யான பொருளோட சேர்ந்ததான ஞானம் சுகத்தை கொடுக்கிறது அப்படின்னு நாங்க ஒத்துண்டோமையானால் கிரீவ விசேஷோஹி வியவஹாரேஷு கர்மணாம் அப்படின்னு நியாய குசுமாஞ்சலியில 4வது ஸ்தபகத்துல இருக்கு, 4th சாப்டர்ல இருக்கு. கிரியைவ விசேஷோஹி வியவஹார கர்மா ஆக்ஷன். அந்த கர்மாக்களுக்கு எது விசேஷம்? ஆக்சுவல் ஆக்ஷன் தான் அது இருக்கு. இங்க உபயோகப்படலைன்னு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது, அவ்வளவுதான். இங்க எவ்வளவுதான் இருக்க அப்படி நியாய குசுமாஞ்சலியில இதை பத்தி ரொம்ப அந்த 4வது சாப்டர் முழுக்க 4th ஸ்தபகம்னு. அது குசுமம்னு புஷ்பங்கள், புஷ்பங்கள்ல அஞ்சலியிலே எடுத்துட்டு அந்த அஞ்சலி கொத்து கொத்தா புஷ்பங்கள் இருக்காங்க. அதான் ஸ்தபகம்னா கொத்துன்னு அர்த்தம். பஞ்ச் ஃப்ளவர் அதை எடுத்துட்டு ஈஸ்வரனை சாதிச்சிருக்காரு. அந்த பரமேஸ்வரன் இருக்கார் என்று சாதிக்கிறதுக்காக இந்த புத்தகம். நம்ம நாட்டுல எப்படி போயிடுச்சுன்னா வைதிக மதமா இருக்கிற இடத்துல பௌத்த மதமும் ஜெயின மதமும் வந்து வேதம் பிரமாணம் இல்லைன்னு சொல்லி உலகத்துல ஈஸ்வரன் இல்லையேன்னு சொல்ற அளவுக்கு வந்துருக்கு. கடைசியில ஈஸ்வரனை சாதிக்கிறதுக்காக காரியாயோஜன திருத்தியாதே காரியம் ஆயோஜனம் திருதி இப்படி 10 ஹேதுக்கள்னால ஈஸ்வரனை சாதிச்சிருக்க அந்த நியாய குசுமாஞ்சலிங்கிற புத்தகம். ரொம்ப அழகான கிரந்தம். கஷ்டம் ஒண்ணும் இல்லை, சித்தி மாதிரிலாம் கஷ்டம் இருக்காது. ஆனா குருமுகமாக வருஷத்தான் புரியும். அது மாதிரி ஒரு லாங்குவேஜ். அதுவும் நவீன நியாயமெல்லாம் ஒண்ணும் இல்லை. நவீன நியாயமா அதுக்கு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்காரு. பிராச்சீன நியாயமா தான் இருக்கு. ரொம்ப அழகான புத்தகம். அது இந்த அந்த ஸ்தபகங்கள்ல முழுக்க ஈஸ்வரனை சாதிக்கிறது ஒண்ணுதான் இது. அவரே ஆத்ம தத்துவ விவேகம்னு இன்னொரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதுல மற்றவர்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த நியாய குசுமாஞ்சலில மொத்தமே ஈஸ்வர சாதக அனுமானங்கள் தான். அதுல ஒரே ஒரு அனுமம் தான் சத்தியம் குராதிகம் சகத்துவம் காரியத்வா கணவத்துன்னு இருக்கிற. அதான் முக்தாவத்தியாத கிரந்தங்கள்ல விசேஷமாக சொல்லப்பட்டது. இவங்க ததாச்ச மித்யாபூத விசேஷஸ்ய ஜனகத்வ அபிபதமே மித்யாபூத விசேஷிதஸ்ய பொய்யான பதார்த்தங்களுடைய சம்பந்தத்துடன் சேர்ந்த ஞானமானது உங்களுக்கு ஜனகத்வ அபிபதமே சுகத்தை உண்டு பண்ணுகிறது. சுகஜனகம் ஞானம், கீதுதம் ஞானம் மித்யாபூத விசேஷிதம். பொய்யான பொருள்களுடன் கூடினதான ஞானமானது சுகத்தை உண்டு பண்ணுகிறது என்று ஒத்துக்கொள்வீடையானால் அப்ப நாம் மித்யாபூதஸ்யாபி ஜனகத்வாத்து மித்யாபூதமான பதார்த்தமும் உண்டு பண்றது என்று ஒத்துக்கொண்டத்தான் ஆழம். அதனால எதிராக இருக்கத்தான் இருக்கு. வெறும் ஞானம் ஒண்ணும் பண்ணாது, ஆனா ஞானமும் உண்டு பண்ணும். நமக்கு ஞானமானது சுகத்தை உண்டு பண்றது. ஆனா அந்த ஞானம் சுத்தமான ஞானமானது சுகத்தை உண்டு பண்ணாது. இங்க எப்படி இருக்கு? மித்யாபூதமான பதார்த்தத்தோட சேர்ந்த ஞானம் உண்டு பண்றது. சோ மித்யாபூதமான பதார்த்தமும் பிளஸ் ஞானம் அந்த ரெண்டும் செய்து உண்டு பண்றது. நீங்க தெரியும் இந்த ஞானங்கிற அம்சமானது உண்டு பண்ணாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த ஜனகத்துவம் எங்க போய் நிற்கிறத? மித்யாபூதமான வஸ்து தான் நிற்கிறது. அதான் சொல்றோம் மித்யாபூத விசேஷிதஸ்ய ஜனகத்வ அபிபதமே மித்யாபூதஸ்யாபி ஜனகத்வாத்து. அது ஒத்துண்டாகணும். அப்ப என்னாச்சு? கீழ் சொன்னது விபச்சாரம் அப்படியே இருக்கு. ததாச்ச உத்தம் சாஸ்திர தீபிகாயா. இப்ப இது வரைக்கும் நியாய குசுமாஞ்சலின்னு அம்சம் எடுத்துன்னு சொன்னோம். இதே விஷயத்த சாஸ்திர தீபிகையில பார்த்தசாரதி மித்ரர் சொல்றார். இந்த சாஸ்திர தீபிகாங்கிற ஒரு கிரந்தமானது மீமாம்சா கிரந்தம். இந்த மீமாம்சா கிரந்தம் முதல்ல பாட்ட தீபிகை வருவதற்கு முன்னால இருந்த கிரந்தம். அந்த பாட்ட தீபிகை வந்து இப்பெல்லாம் மாடர்ன் மீமாம்சா என்ன பண்ணிட்டு இருக்கோம், மாடர்ன் ஸ்கூல் ஆஃப் தாட். அவ பாட்டத்திரையும் வாசிக்கிறார். பாட்ட ரகசியம், பாட்ட தீபிகா, பாட்ட கௌமுதின்னு இந்த பாட்டம் எழுதினதான கண்ட தீபிகை.
அதற்கு முன்னால கொஞ்ச நாளுக்கு முன்னால இருந்தவர் சாஸ்திர தீபிகாங்கிற கிரந்தம். இந்த சாஸ்திர தீபிகை தான் அப்பை தீட்சிதர் வாசி அவர் நிறைய கோட் பண்ணியிருக்கார். பரிமள கிரந்தத்திலையும் நியாய ரட்சாமண்யாதி கிரந்தங்கள்லையும் சாஸ்திர தீபிகை தான் ரொம்ப பிரசித்தமா இருந்தது. ஆனா இந்த கண்டதேவர் வந்த பிறகு இது அதெல்லாம் மறைச்சிருக்கு. இப்ப எல்லாம் கண்டதேவர் எழுதின பாட்ட தீபிகை தான் எல்லாரும் வாசிச்சுட்டு இருக்கோம். அது விஷயம் எல்லாம் சொல்றது வாக்கியார்த்தம் சொல்றதுலாம் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடியதான பரிசு. ஆனா இந்த சாஸ்திர தீபிகை ரொம்ப விசேஷமா முன்னால இருந்தது. அந்த பார்த்தசாரதிகள் சாஸ்திர தீபிகையில சொல்லியிருக்கார். எப்படி அத சுகஜானமேவ அர்த்தக்கிரியா தச்ச அவ்யபிசாரி ஏவ. சுகஜானம் தான் அர்த்தக்கிரியே, அதுதான், அது எப்பொழுதும் அழியாது, மாறாது. நகி குவச்சிதபி அசதி சுகே சுகஜானம் அஸ்தி. யாருக்காவது சுகம் இல்லாமலேயே நான் சுகமா இருக்கேன்னு ஞானம் வருமா? சுகம் இருந்தாதான் சுகஜானம்னு வரும். சுகம் இல்லாமல் சுகஜானம் எங்கேயாவது வந்திருக்கோ? இருக்காது. நமக்கு கடம் இல்லாமல் கடஞானம் வரலாம், இழிஞ்சல்ல வெள்ளி இல்லாமல் வெள்ளி ஞானம் வரலாம், இருக்கும் சார். வெள்ளி இல்லாமல் பொருள் இல்லாமல் சில சமயத்துல ஞானம் வரலாம். அதே சமயத்துல இப்ப பொருள் இல்லை, முன்னால் இருந்த பொருளை நீங்க ரீகலெக்ஷன் வரலாம். நாளைக்கு இந்த பொருள் இப்ப பண்ணினா நன்னா இருக்கும்னு இன்னைக்கு நீங்க யோஜனை பண்ணலாம். பொருள் பிசிக்கலா இருக்க வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை. இப்ப இந்த புடவை எல்லாம் என்ன பாருங்க, இந்த டிசைன்ல இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், இங்க நடுவுல இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். ஆர்டர் பண்ணினா அவன் எக்ஸிக்யூட் பண்றான். அப்ப எவ்வளவு என்ன பொருள் இன்னைக்கு இல்லாத போனாலும் அதனுடைய ஞானம் நமக்கு வரலாம். ஆனால் இமோஷன், சுகம், துக்கம், பயம், வெக்கம், இப்படிப்பட்டதெல்லாம் அவைகள் இல்லாம அந்த ஞானம் இருக்குமா? நிச்சயமா இருக்கு. அதான் சொல்ற நகி குவஜிதபி அசதி சுகே சுக ஜானமஸ்தி இத்யாசங்கியா சத்தியமேதது. ரைட்டப்பா. நது தேன பூர்வ ஜான பிராமாண்ய அத்தியவசாயம் யுக்தம். இதனால பூர்வ ஜானம் பிரமாணம்னு சொல்ல முடியாது. ஏன்? அப்பிரமாணேனாபி பிரியாசங்கம விஜானேன ஸ்வப்னாவஸ்தாயாம் சுக தர்சன. பாருங்க, பிரியாசங்கம விஜானம் அப்பிரமாணம். ஏன்னா ஸ்வப்னத்துல ஏற்பட்டது அது பிரமாணம் இல்லையே. ஆனா சுகம் இருக்கா இல்லையா? சொப்பனத்திலையும் சுகத்தை அனுபவிச்சோம், முடிச்சிருக்கிறவங்க விஷயம் இல்லாமலேயே சுகத்தை அனுபவிச்சிருக்கு. இது கரெக்ட் தான். இது அதனால கீழ் சொன்னதான அனுமானம் சரியில்லை. கீழ் சொன்னதான அனுமானத்துல என்ன அனுமானம்? சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியாகாரித்துவம். சப்பிரகாரக ஞானத்தினால பாதிக்கப்படாமலும் அர்த்தக்கிரியாக்காரியா இருப்பதனால் பிரபஞ்சம் சத்தியம் என்று தாங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சாஸ்திர தீபிகைங்கிற ஒரு கிரந்தத்துல பௌத்த மதத்தை கண்டிக்கிற சந்தர்ப்பத்துல பௌத்தன் ஒண்ணு சொன்னா, அப்ப அவன் என்ன பண்ணினா, அர்த்தம் இருந்தால்தான் ஞானம் வரும், அர்த்தம் இல்லாத போனால் ஞானம் வராது அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல அர்த்தம் இல்லாமலேயே ஞானம் வரும்னு அவன் சொன்னான். அப்பொழுது அப்படி வராதப்பா, அர்த்தம் இருந்தா தான் ஞானம் வரும். ஆனா அந்த அர்த்தம் பிரமாணீபூதமா இருக்கணும், அப்பிரமாணமாக நிர்பந்தம் இல்லைங்கிற அர்த்தம். பௌத்தம் பிரதினா வயல் டிஸ்கசிங் வித் பௌத்தான புத்தனோட பேசும் பொழுது அவ சொன்னதான. இப்ப நானும் விஷய விசேஷ உபலட்சிதைவ ஞானத்தை சுக ஜனகத்துவம் அஸ்து தத்குதோ விஷயஸ்தி ஜனகத்துவம். இப்ப என்ன சொல்ற, ஒரு விஷயமானது ஞானத்தை உண்டு பண்றதுன்னு நீங்க சொல்ற. ஒரு குடத்தை பார்த்த பிறகு இது குடம் எனக்கூடியதான ஞானம் வரும். ஒரு அர்த்தக்கிரியாகாரியா இருக்கக்கூடியதான ஞானம் நமக்கு வரணும்னா விஷயம் இப்ப இருக்கணும். விஷயத்தினால்தான் ஞானம் வரணும். ஆனா விஷயத்தினால்தான் ஞானம் வரணும் நிர்பந்தம் இல்லை. அதீத விஷயத்தினாலேயும் ஞானம் வரலாம், அநாகத விஷயத்திலிருந்து ஞானம் மனுஷனுக்கு வரலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படி நடந்ததுங்கிறத நாம் இன்னைக்கு நினைக்கலாம். இன்னைக்கு ஸ்மரணாத்மகமான ஞானம் வந்திருக்கு, ஆனா விஷயம் இல்லை, அந்த விஷயம் இல்லையே. அதே போலயே நாளைக்கு இப்படி வரலாம் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு வரலாம், வந்தா விஷயம் இல்லை. ஆனால் அப்படி வரட்டும். ஆனா விஷய விசேஷ உபலட்சிதத்தைவ ஞானத்திய. ஞானமானது வர்த்தமானமா இருந்தா இப்ப இருக்கிறது, வர்த்தமானமாக இல்லாத போனால் உபலட்சணம். இத உபலட்சணம்ங்கிற கான்செப்ட் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். காகோபலட்சிதம் தேவதத்த கிரகம் அப்படின்னு சொல்ல. அப்படியே போயிட்டே இருந்தா தேவதனுடைய வீடு என்னன்னு கேட்டு, அதே மாதிரி காக்கா நம்ம காக்கா பறந்து போச்ச எந்த வீட்டுல இருந்து அதாங்கிறோம்.
இவன் சொல்ற சமயத்துல அங்க காக்கா இல்ல. எப்பொழுது இவன் வீட்டை அறிந்தானோ அப்பொழுது காக்கா இல்லை. ஆனா அந்த காக்காவானது தான் இல்லாமலேயே அது இன்னொரு பொருளை காட்டி கொடுத்தது. இதான் உபலட்சணம். வந்து வர்த்தமானமாக இல்லாமல் அது இன்னொரு பொருளை காட்டி கொடுத்திருக்கு. விசேஷணம்னு சொன்னா அங்க இருக்கணும். நீளமான குடத்தை கொண்டு வான்னு சொன்னா அந்த குடத்தை கொண்டு வரும் பொழுது அந்த கருப்பையும் கொண்டு வரணும். நீங்க கடுப்பை விட்டுட்டு கொண்டு வர முடியாது. அதே போல இந்த உபலட்சணம்னு சொன்னா அது நீங்க சொல்ற காலத்திலேயே அங்க இருக்கப்படாது. அப்படியும் ஒரு விஷயம் இருந்தா அது உபலட்சணம்னு பேர். ஆனா விஷயத்தோட என்னைக்கோ சம்பந்தம் இருந்த ஞானம் போதும் சுவாமி, இப்பொழுது விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே அப்படிங்கிறார். நானும் விஷய விசேஷ உபலட்சிதஸ்யைவ ஞானஸ்ய சுகஜனகத்துவமஸ்து தத்குதோ விஷயஸ்ய ஜனகத்துவம். விஷயம் ஞானத்தை உண்டு பண்றதுன்னு வேண்டியது ஏதோ அந்த விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரு காலத்துல சம்பந்தம் இருந்தது. இப்ப இல்ல. இப்ப ஞானம் தான் இருக்கு. ஞானம் தான் சுகத்தை உண்டு பண்ணிட்டு, விஷயம் சுகத்தை உண்டு பண்ணலை அப்படிங்கிறடா. இது சேத்துனா ஸ்வரூபானாம் அனனுகதையா ஞானத்வாதேச்ச அதிப்பிரசக்ததையா அனுகத அனுகத அனதிப்பிரசக்த உபலட்சிதாவச்சேதகா பாவாது உபலட்சணத்துவ அசம்பவா. இது கொஞ்சம் பார்க்கணும். உபலட்சணம்னு சொன்னா காகோபலட்சிதம் தேவதத்த கிரகம்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, அந்த உபலட்சணத்தும் ரெண்டு விதம். ஒண்ணு என்ன, இந்த கூரை வீடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹட், அதுக்கு மேல காக்கா உட்காந்துன்னு வச்சுங்களேன். காக்கா உட்காந்து அதனுடைய காலை அப்படி நல்லா அதை கட்டியே பிடிச்சிடும். அது பறந்து போறப்ப அந்த காலோட அப்படியே போகும். அப்ப என்ன ஆகும்னா அந்த கூரைக்கு மேல இருக்கக்கூடியதான பில் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மேல ஏறிடும். ஒரு 2 நாள் மழை வந்ததுன்னா தெரிய போயிடும், திருப்பி அப்படியே கூடாது. ஆனா அது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், காக்கா பறந்து போன வீடுன்னா கரெக்டா அந்த இடத்துல எங்க காக்கா உட்கார்ந்து போச்சோ அதுக்கு மேல ஒரு மார்க் இருக்கும். அதை வச்சும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப என்னாச்சு, அந்த உபலட்சணமான உபலட்சணாவச்சேதகம் ஏதோ அங்க இருக்கு. அதே சிமெண்ட் வீடா இருந்ததுன்னா அதுல ஒண்ணும் கிடையாது. அது ஸ்வரூபோபலட்சகம் பேர். விவகாரம் என்ன, சில இடத்துல உபலட்சணாவச்சேதக தர்மம் அங்க இருக்கும். சம்டைம்ஸ் அது போல ஒரு விசேஷமா ஒண்ணும் இருக்காது. இந்த பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கிற காலத்துல உபலட்சணாவச்சேதக தர்மம் ஒண்ணும் இல்லை. இதுக்கு ஸ்வரூபோபலட்சணம்னு சொல்றது சாஸ்திரங்கள்ல. மற்ற இடத்துல உபலட்சணாவச்சேதக தர்மம் சில இடத்துல இருக்கலாம். இங்க என்ன இருக்கு, இது அனனுகதமாக இருக்கு. எந்த ஞானம் எந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, இந்த ஞானம் இந்த விஷயத்தோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு, இது சுகத்தை உண்டு பண்ற ஞானமா துக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஞானமா, சுகத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஞானமா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விசேஷம் உங்களால சொல்ல முடியுமோ? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சுகங்கள்லயே பாம்பை பார்த்தா ஒரு விதமான பயம், பாம்பை இவன் காலை சுத்தம் கொடுத்து அது இன்னொரு விதமான பயம். அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான், அப்ப அது கொத்த பார்க்கறது அது வேற பயம். எல்லாம் பாம்பு எடுத்த ஞானம் தான் வந்து சொப்னத்துல நிஜமா இல்ல. இப்ப பாம்பானது விவிதமான சந்தர்ப்பங்கள்ல வெவ்வேறு விதமான பயத்தை உண்டு பண்ணிருக்கு. இதுன்னா நிஜமா ஒரு பாம்பும் இல்லை, சொப்னத்துல பார்த்தது. அப்ப இந்த சுகமானது பாம்பு சம்பந்தி ஞானத்தினால ஏற்பட்டதான ஒரு துன்பமானது இவனுக்கு வெவ்வேறு விதமாக கொடுத்தது. அதுல உபலட்சணமா இருந்தா அந்த ஞானத்துவங்கிற ஒரு தர்மம் ஒரே மாதிரி தானே, ஞானம் தானே. ஞானத்துவம் விசேஷம் ஒன்றும் தெரியலையே, அனதிப்பிரசக்தமா அதிப்பிரசக்தமாக தெரியல. இது இப்படி அது அப்படின்னு தெரியல. ஆனா உபலட்சணாவச்சேதம் படிக்கணும், அந்யூன அனதிரிக்தமா இருக்கணும். நைதர் லெஸ் நார் மோர். அப்படி கரெக்டா ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். அதான் சொல்ற அனுகத அனதிப்பிரசக்த உபலட்சிதாவச்சேதகா பாவாது. அதனால உபலட்சணத்துவ அசம்பவாது. சார் விசேஷனம் உபலட்சணம் விசேஷனமே வராது சார் உங்க மதத்துல. அதுக்கு மேல இப்ப என்னன்னா, ஒரு இடத்துல வெதிகாரி சொல்லிவிட்டோம், சொன்ன பிறகு ஒத்துக்கப்படாதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, அதனால அழிட்டாட்டு பண்ணிட்டோம். இதான் பார்க்கணும். இது நியாயசாஸ்திரத்துல அங்கேயே உபயோகப்படுத்தும். இப்படி இருந்தா தேவையில்லாம அப்படி இருந்தா தேவையில்லையும் அப்படி வராதுங்கிறது தெரிஞ்சுட்டே அவன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். நான் விசேஷணத்துவம்பி அசம்பவதி அநாகத ஞானஜன்ய ஏதற்கால அவித்யமானத்திய விஷயத்திய அநாகத ஞானஜன்ய. இன்னும் வராது, அந்த விஷயம் இன்னும் ஏற்படல, உண்டாகல. அநாகதமான ஒரு ஞானம், அந்த ஞானத்தினால ஏற்பட்டதான ஏதற்கால அவித்யமானத்திய விஷயத்திய
இந்த சமயத்துல இல்லாதான விஷயம் பூர்வபாவிஸ்வரூப ஜனகத்துவ அசம்பவாத். பூர்வபாவியா முன்னால் இருக்கக்கூடியதான பொருளை உண்டு பண்ணாது. இது இந்த கதையெல்லாம் விடாதுங்க. அதுக்கு நான் திருஷ்டாந்தம் சொல்றேன் சித்தாந்தத்துல. ஸ்வவியாபார ஜன்யே வியாபாரினா அசதா ஜனகத்வது. இப்ப யாகம் பண்ற மீமாசைகள், யாகம் பண்ணினா என்ன வருது? ஸ்வர்க்கம். யாகத்துக்கு பலம் ஸ்வர்க்கம். இந்த யாகமானது நீங்க பண்ணினதுக்கு ஸ்வர்க்கம் உண்டாயிடுச்சோ? உண்டாக. ஏன் யாகம் இருக்கோ ஸ்வர்க்கம் வர வரைக்கும்? நிச்சயமா இல்ல. என்ன கடைசியில் அவபிரத ஸ்நானம்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு, அதோட முடிஞ்சுவிடும். நம்ம பேர் அவபிரத ஸ்நானமே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அவபிரத ஹிஸ்டரி ஆன பிறகு இன்னொரு ஹிஸ்டரி இருக்கு சாயங்காலம். அது ஆன பிறகுதான் ஆக்சுவலா யாகம் முடியுது. அவபிரதேசத்துக்கு முன்னாலேயே வெள்ளம் தட்சணையெல்லாம் கொடுத்துப்பாரு. தத்த தட்சணா இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் இருக்கலாம். சரி, ஆனா அந்த யாகமா முடிஞ்சதுமே அடுத்த நாள் சொர்க்கம் வந்துட்டா? நிச்சயமா வரல. அப்ப யாகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் காரியகாரண பாவம் என்ன சார், எப்படி வந்திருக்கு அப்படின்னா, யாகம் முடிஞ்சதுமே அபூர்வத்தை உண்டு பண்ணிது. அந்த அபூர்வமானது சொர்க்கத்தை உண்டு பண்றது. பாவியில வரக்கூடியதான சொர்க்கத்திற்கு அதுக்கு முன்னால இருக்கக்கூடியதான அபூர்வமானது அந்த அபூர்வத்தை உண்டு பண்ணினதான யாகம். இந்த யாகம் தான் காரணம்னு சொல்றான். அதே போல பாவியில வரக்கூடியதான ஞானம் இப்ப இருக்கக்கூடியதான விஷயத்தோட சம்பந்தமா இருந்த போதிலும் இப்ப இருக்கக்கூடியதான விஷயமும் ஞானத்துக்கு காரணம் தான், சுகத்துக்கு காரணம் தான். அவ்வளவு எப்படி? ஸ்வம் வியாபாரஜன்யே, ஸ்வம் யாகம், யாக வியாபாரத்தினால உண்டான வியாபாரினா தர்மா தர்மஸ்ய அதுவா அபூர்வஸ்ய அசத்தா. இப்ப இல்ல அது, அந்த அசத்தான அந்த பதார்த்தம் இப்ப இல்ல, யாகம் பண்ற காலத்துல இல்ல. அசதா ஜனகத்வது ஸ்வர்காதி ஜனகத்வது ஸ்வஜான ஜன்யேபி அசதா ஜனகத்வ சம்பவா. அதே போல இங்கேயும் வரலாம். அதீத அநாகத அவஸ்தஸ்ய அசத்வ தர்மாத்வயத்வேனைவ அப்தியபதமா. அதீத அநாகதாவஸ்தமா இருக்கக்கூடியதெல்லாம் அசத்வ தர்மம் தான் ஒத்துக்கிறோம். அந்நியதா இப்படி இல்லைன்னா நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கல இந்த வார்த்தையெல்லாம் கெட்டு போயிடும். துவம்ச பிராகபாவ பிரதியோகி, துவம்ச பிரதியோகித்வாத்துன்னு சொல்றேன். துவம்ச பிரதியோகின்னு என்ன அர்த்தம்? கட்டமானது இருக்கு, அந்த கட்டம் உடஞ்சு போயிடுது. உடஞ்சு போன பிறகு அந்த துவம்சத்துக்கு உடஞ்சு போன பிறகு என்ன உண்டாச்சு? துவம்சம் உண்டாச்சு. அந்த துவம்சத்துக்கு பிரதியோகி என்ன? குடம். இப்ப குடம் இருக்க, குடம் போன பிறகுதான் அந்த குடம் துவம்சம் வந்திருக்கு. அந்த கட துவம்சத்துக்கு பிரதியோகி என்ன சொல்றேன்? கட்டங்கள். அந்த பிரதியோகி எங்க இருக்கு? எதை பிடிச்சுட்டு இருக்க? கடத்தை பிடிச்சிருக்கு. கடம் தான் இல்லையே சார் கேட்கக்கூடாது. கேட்டா வேதாந்தி இப்படி கேட்பான். ஆனா ஆக்சுவலா என்ன சார் சொல்லலாம்? இது கட்டத்தினுடைய அபாவம் சொல்றது. அவன் நஞ்சாயிக்கம் சொல்றது தப்புன்னு சொல்லக்கூடாது. வேற வழி இல்லாமதான் அப்படி சொல்றான். இது கட்டத்தினுடைய ஆப்சன்ஸ். கட்டத்தினுடைய ஆப்சன்ஸ் எதை படிச்சுட்டு இருக்கோம்? படத்தையும் ஆகாசத்தையும் படிச்சுக்குமா? கட்டப்ப ஆப்சன்ஸ் கட்டம் தான் சொல்லணும். துவம்ச பிரதியோகித்துக்கு ஆசிரியமா இருக்கிறது பிரதியோகியான கட்டம் தான். அதே போல பிராகபாவ பிரதியோகி மண்ணை பசஞ்சுட்டு இருக்கான், அந்த சக்கரத்துக்கு மேல வச்சுட்டு இருக்கான். என்ன வரப்போறது? குடம் வரப்போகுது. இப்ப என்ன இருக்கு? குடத்தினுடைய ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, குடம் இல்லை. இப்ப குடம் இல்லைன்னு சொல்லு. குடம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? குடம் வரப்போறதுன்னு அர்த்தம். இந்த ஜட பிராகபாவத்துக்கு பிரதியோகி என்ன இருக்கு? கடம் தான் இருக்கு. அது எது பிடிச்சிட்டு இருக்கு? கடத்துல. பொருள் இல்லாத போனாலும் அதுக்கு தர்மாசிரியம் வரலாம். நமக்கு ஒரு ஆச்சரியம், அதுவே பிறக்கலையே, அதுக்கு என்னப்பா என்னங்கிறேன். இப்ப லோகத்துல அமெரிக்காலாம் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு பேர் வச்சுவிடுறாங்க. என்ன விவகாரம் அவன் சொல்லிவிடுறான். அது ஆனா பெண்ணா இந்த வாழ்க்கையில இருக்கிறதுன்னு சொல்லிவிடுறான். இவன் முன்னாலே தீர்மானம் பண்ணி சொல்லணும். ஏன்னா இந்த சர்டிபிகேட் பர்த்ல பேர் போட்டுக்கணும். அவன் சிஸ்டம் நல்லா தான் இருக்கு. இந்தூர்ல அதை ஏதோ பண்றான்னு வேண்டாம், வேற போட்டோம். ஏன் சொல்றது என்ன? அப்படி இதுவரைக்கும் இல்லாத அசத்தான பொருளுக்கும் தர்மங்கள் சில தர்மங்கள் வரலாம். அதீத அநாகதாவஸ்தஸ்ய தர்மாத்வயத்வேன அப்தியபதமா அந்யதா துவம்ச பிராகபாவ பிரதியோகித்வ தஜ்ஞான விஷயத்வாதீனா அனாசிரியத்வாபத்தை. அதுக்கு ஆசிரியமே இல்லாம போயிடும். ஒரு தர்மம் இருக்கு, அதுக்கு ஆசிரியம் இல்லாம போயிடும். பிரமாண பலா காரணத்வ அப்திபதமஸ்ய. இல்ல சார், இங்க பிரமாணம் இருக்கு,
என்ன பிரமாணம் இருக்கு? அனுபவம் தான் பிரமாணம் அப்படிங்கிறத அபிபகவத்திய அத்திராபி துல்லியத்வா, இங்கேயும் கரெக்ட் தான். அதே போல இங்க ஸ்வரூப அபாத்திய விஷய அபாத்தியத்துவ தர்சனேன, எது ஸ்வரூபத்தினால பாதிக்கப்படலையோ அது விஷயத்தினாலேயோ பாதிக்கப்படாதனால விஷயபாதே ஸ்வரூப பாதத்திய அவசியகதையா, விஷயம் பாதிக்கப்பட்டதுன்னா அதனுடைய ஞானஸ்வரூபம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆகணும். ஸ்வப்னாதி ஞானம் ததேவா, அது ஸ்வப்னாதி ஞானம் உண்மைன்னு சொல்ல முடியாது. வஸ்தும் அசக்கியத்வா, ஏன்டான விஷயம் போச்சுன்னா ஞானம் எப்படி நிற்கும்? ஞானம் விஷயம் சம்பந்தப்பட்டுதானே நான் இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். நிர்விஷயகமான ஞானமே இருக்காதுன்னு சொல்லி, அப்ப விஷயம் பாதித்து போயிடுச்சுன்னா ஞானமும் பாதித்து போய்தான் ஆகணும். அவ்வளவு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் சொன்ன பிறகு அனாதித்வஸ்ய விஷம வியாப்தஸ்ய உபாதித்வாச்சா, நீ சொன்னதான அனுமானத்துல இன்னொரு ஒரு தோஷம் இருக்கப்பா. விபச்சாரங்கிற ஒரு தோஷம் மட்டும் இல்ல, உபாதியும் இருக்கு. என்ன உபாதி? இப்ப அனுமானம் ஞாபகம் வச்சுக்கணும். உபாதி சொல்றப்ப அனுமானம் ஞாபகம். விமதம் பரமார்த்தது சப்பிரகாரக அபாத்தியார்த்த கிரியாகாரித்வா பிரம்மவது. அதனால நீங்க சொன்ன அனுமானம், இந்த அனுமானத்துல அனாதித்துவம்ங்கிறத இவன் உபாதிங்கிற. அனாதித்துவம் உபாதின்னு சொன்னா, உபாதியானது சாத்திய வியாபகத்துவத்து சாதன அத்தியாபகத்துவம். சாத்தியம் இருக்கிற இடத்துல இருக்கணும், சாதனம் இருக்கிற இடத்துல இருக்கப்படாது. அதான் உபாதி. இப்ப சாத்தியம் இருக்கிற இடத்துல இருக்கணும். சாத்தியம் பரமார்த்தது, பரமார்த்தது எங்க இருக்கு? பிரம்மத்துல இருக்கு. அங்கே அனாதித்துவம் இருக்கு. இதே போல சாதனமானது சப்பிரகாரக அபாத்தியார்த்த கிரியாகாரித்வாத் அப்படிங்கிறது. இந்த சாதனமானது பட்சத்துல இருக்கு. அதனால நான் ஏதுவ போட்டேன், பட்சத்துல இருக்கு. ஆனா அந்த பட்சத்துல அனாதித்துவம் இருக்கா? பிரபஞ்சத்துல அனாதித்துவம் இருக்கா? இல்ல. ஏன்னா பிரபஞ்சம் தான் பிறந்து இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோமே. முழு உலகமும் உண்ட பிரபஞ்சத்துல இருக்கு, அதாவது ஆதியா இருக்கு, பிரம்மத்தினிடத்துல உண்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆகையால் நீங்க சொன்னதான ஒரு அனுமானத்தில் விமதம் பரமார்த்தது சப்பிரகாரக அர்த்தக்கிரிய அபாத்தியத்தை அர்த்தக்கிரியாக்காரித்வா பிரம்மவத் அப்படிங்கிற அனுமானத்துல அனாதித்துவம் என்கிறது உபாதி. ஒன்ஸ் உபாதின்னு சொல்லிவிட்டேன்னா அது உபாதி இல்லையே நீங்க ப்ரூவ் பண்ற பரியந்தம் உங்க அனுமானம் போயிடும். உபாதிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதான ஒரு தோஷம். அந்த தோஷம் உங்க அனுமானத்தை நாசம் பண்ணிவிடும். அந்த அனுமானம் போச்சு. அது அனாதித்வஸ்ய விஷம வியாப்தஸ்ய உபாதித்வாச்ச. இந்த விஷம வியாப்தமா வேற இருக்கு. அது ஆனா சமவியாப்தமா இருந்தால் உபாதி இல்லை அப்படின்னு சில பேர், சமவியாப்தமா இருந்தாலும் உபாதியா இருக்கலாம் அப்படின்னு சில பேர். இந்த பிராச்சீன நியாயத்துல சமவியாப்தமா இருந்தால் உபாதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சில பேர். இல்ல தீசிதிகாராதிகள்லாம் விஷம வியாப்தம் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அதுக்காக விஷம வியாப்தியான்னு சொல்ற. ஏன் விஷம வியாப்தம் அப்படின்னு நாங்கள் சொன்னேடையானா, அனாதி சக்கமான பதார்த்தங்கள் நாம் ஒத்துருக்கோம். எது? ஜீவ ஈச்சோ விசுத்தாசி ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா சச்சிதோ ஒரு யோகா ஷடஸ்மாகம் அனாதயா. ஒரு 6 பொருள் அனாதின்னு, பிரம்மம் மாதிரி 6 பொருள் அனாதின்னு ஒத்துருக்கோம். அந்த 6 பொருள்லையும் அதெல்லாம் அழியக்கூடியதான பொருள் எல்லாமே அவித்யா அவித்யா சித்தம் இதெல்லாம் பிரம்மஞானம் அழிஞ்சுவிடும். ஆனா அது அனாதியா இருக்கு. ஆகையால் அனாதியா இருந்து சப்பிரகாரகாரித்வாதிகள் தான் அதுல இருக்கு. சப்பிரகாரக ஞான பாத்தியமாகவும் அர்த்தக்கிரியாக்காரியா இருக்கிறதுனாலையும் அதுல தோஷம் வரும். அதனால அது விஷம வியாப்தம் அப்படின்னு சொல்லி. ஜீவன் பிரபஞ்சத்துல இருக்காது. ஜீவனுக்கு உற்பத்தியும் இல்லை, அழிவும் இல்லை. அவனுடைய உபாதியான அந்த கரணம் உண்டானா ஜீவன் உண்டானான்னு விவகாரம். வசுதா ஜீவன் பிரம்மஸ்வரூபம். சராச்சரம் வியபாசயஸ்துத்யா தத்யபதேதோ பாக்தவத் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துல சராச்சர வியபாசையா அவன் சரமாகவும் அச்சரமா இருக்கக்கூடிய அந்த உபாதி வர்றதுனாலதான் அவனுக்கு பிறவி அப்படின்னு. அதனால ஜீவன் தனியா எடுத்துக்கிறது. ஜீவன் சொன்னா அந்த கரணம்னு அர்த்தம். அந்த அந்த கரணமானது பிறந்தது. எப்படி பிறந்ததுங்கிறா? ஏதே பிராண மன சர்வேந்திரியான மனஹான். அது நச்ச அர்த்தக்கிரியாகாரித்வம் பிரதி பரமார்த்தத்வஸ்ய பிரம்மணி பிரயோஜகத்வேன அவதாரணாத் அகரணக காரியோத்பத்தி ரூப விபக்ஷபாதக தர்க்கேண ஏதோஹோ சாத்திய வியாபகதயா
तद अव्यापकतया उपाधेः साध्यव्यापकत्वमिति वाच्यम् प्रातिभासिक रज्जु सर्पादौ भयकम्पादि कार्यकारित्व दर्शनेन प्रातिभासिक साधारणस्य तुच्छव्यावृत्तस्य प्रतीतिकाल तत्त्वस्यैव अर्थक्रियाकारित्वं प्रति प्रयोजकमस्तु प्रातिभासिकस्य अर्थक्रियाकारित्व विभवने सप्रकारकबाध्या इति हेतुविशेषण वैयस्यापत्ये कस्मिंश्चित् विदेशे कस्मिन्नपि काले केनापि पुरुषेण अबाध्यत्वं हि परमार्थतत्त्वं तदपेक्षया प्रतीतिकाल तत्त्वस्य लघुत्वाच्च அப்படின்னு அடுத்தது. இதுல கொஞ்சம் விசேஷமாக சொல்லணும். ஆகையால் இத அடுத்த வாரம் வச்சுப்போம். அடுத்த வாரம் நேர்க்கலாம்.